எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல இதமான நேரத்தில் நல்ல ஒரு அருமையான வயல்வெளியில் நின்று, பச்சை பசுமையான இடத்துல நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வயலை விதைக்கிறவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கண்ணீரோடு அவர்கள் விதைப்பார்கள். ஆனால் ஒரு நாள் இதற்காக ஒரு பலனை கம்பீரமாய் அறுப்பார்கள் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழுது ராப்பகலாய் இதை காத்து இதை ஒரு எதிர்பார்ப்போடு அங்கே இந்த வயல் நிலத்தை அவர்கள் பராமரிக்கிறார்கள். அதை போல பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்கும், இல்லாட்டால் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பிரயாசப்பட்டு சில வேளைகளில் எதிர்பார்ப்போடு இருப்பீர்களாய் இருந்தால் உங்களுக்கும் அதற்கான பலனை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோம்பறிகளாய் வாழக்கூடாது, ஊதாரிகளாய் வாழக்கூடாது. நாம் இன்னும் ஒருவரை நம்பி இன்னும் ஒருவரை பின்பற்றி போவோமாய் இருந்தால் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி விடுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய தொழிலாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், நம்முடைய படிப்பாக இருக்கலாம், ஒவ்வொன்றில் நாம கவனம் செலுத்தி நம்முடைய முன்னேற்றத்துக்காக ஆண்டவருடைய கிருபையோடு நாம் பிரயாசப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேத வசனத்திலிருந்து ஒரு கவன வார்த்தையை நான் தியானிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். ஒரு நாள் இந்த வயலை விதைத்தவர் ஒரு நாள் அவர் அறுவடையை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போய் அந்த நெல் கதிர்கள் எல்லாம், இல்லாவிட்டால் அந்த நெல் மூடைகள் எல்லாம் கொண்டு அடுக்கி வைத்து, இல்லாவிட்டால் அதன் விளைவினால் கிடைக்கிற பணத்தை தன் கையில் எடுத்து கொள்ளுகிற போது எவ்வளவு சந்தோஷமாய் அவருடைய ஆசைகள் நிறைவேற்றப்பட்டதாய் காணப்படுக. ஆனால் விதைப்பு காலத்தில் தூங்குகிறவனும் இலட்சிய அடைவான். அறுப்பு காலத்தில் அவன் பிச்சை கட்டால் அவனுக்கு கிடைக்காது. சோம்பறிகள் இன்றைக்கு அநேக நேரங்களில் தூங்கி கொண்டு இருப்பார்கள். ஆனால் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் அதன் பலனை புசிப்பான். வீணரை பின்பற்றி கொண்டு, தேவையற்ற மனிதர்களை பின்பற்றி கொண்டு, தேவையற்ற விடயங்களிலே சிக்கப்பட்டு கொண்டு, சில வேளைகளில் ஒரு 4 ரோட்டும் ஒரு ரோட்டாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் பலர் இருப்பார்கள். சில சோம்பறிகளை பார்த்து பின்பற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் தான் பலனை அடைப்பான். அதாவது தன் பிரயாசத்துல ஜாக்கிரதையுள்ளவன், தன் கிரியையில கவனம் செலுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். நீங்கள் படிக்கிறவர்களாய் இருந்தாலும் நன்றாய் படிக்க வேண்டும். இரவும் பகலும் கஷ்டப்பட்டு ஒரு எதிர்பார்ப்போடு படிக்கணும். படிக்கிற நேரத்துல தூங்கிட்டு ஊர் சுற்றிட்டு படிக்காம கடைசியில் எக்ஸாமுக்காக வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது பொய்யான வேலைன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அங்கே சோம்பறிகளுக்கு உதவி செய்கிறவர் அல்ல. வேலை செய்கிற நேரத்தில் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இரவு பகலாக தன் நிலத்தை பயிரிட்டு பிரயாசப்படுகிறவனாய் இருக்கணும். தொழிலை பொறுப்போடு செய்ய வேண்டும். அதை உத்தரவாதம் எடுத்து அவனுடைய வேலைகளிலே அங்கே ஜாக்கிரதையாக அதை செய்ய வேண்டியவனாய் இருக்கிறான். ஊழியம் செய்கிறவர்களாய் இருந்தாலும் கூட தன்னுடைய ஊழியத்தின் மேலே உத்தமமாய், உதாரணத்துவமாய், அதாவது ஜாக்கிரதையாக தன்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். இது எனக்கு பிடித்த ஒரு வசனம். வீணரை பின்பற்றுகிறவன் தரித்திரராவான். சில வேளையில ஊழியத்தில் கவனம் செலுத்தாமல் அந்த கூட்டம், இந்த கூட்டம், அந்த கான்ஃபரன்ஸ், இந்த கான்ஃபரன்ஸ், அங்கே செமினார், இங்கே செமினார் என்று
காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி கொண்டிருக்க கூடாது. நான் படிப்பதை தவறென்று சொல்லவில்லை, நானும் படிக்க விரும்புகிறேன். இன்னும் பல கூட்டங்களில் பங்கு கொள்கிறோம். சும்மா காலத்தையும் நேரத்தையும் வீணாக்குறதாக நம்ம செய்யக்கூடாது. ஜபிக்கிற நேரத்தில் ஜபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கிற நேரத்தில் சுவிசேஷம் அறிவிக்கணும், கூட்டங்களை நடத்துகிற நேரத்தில் நடத்தணும். ஆகவே நம்ம சபை காரியங்களை ஜாக்கிரதையா இருந்து செய்யணும். அவனுக்கு பின்னால் இவருக்கு பின்னால் அவர் உதவி செய்வாரா, இவர் உதவி செய்வாரான்னு இவங்களுக்கு பின்னால் இருந்தா நம்ம ஊழியம் வளராது, நம்ம சபை வளராது, கூட்டங்கள் நடைபெறாது. ஆகவே நம்ம நல்லா கவனிக்கணும். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் அதன் பலனை புசிப்பான். எதுவா இருந்தாலும் தன் வேலையில ஜாக்கிரதை உள்ளவன் நீசனுக்கு முன்னால ராஜாக்களுக்கு முன்னே நிற்பான். ஆகவே இந்த நாட்களில நானும் நீங்களும் நம்ம படிப்பா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஜாக்கிரதையா கவனமாக இரவும் பகல நின்று நீங்கள் சேவை செய்து பாருங்கள். நிச்சயமாகவே அதன் பலனை காண்பீர்கள், உயர்வடைவீர்கள், மேன்மை அடைவீர்கள். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா. இன்றைக்கு மட்டும் ஒரு வேளையில சோம்பறித்தனமா இருந்துட்டோம்டா, அசட்டத்தனமா இருந்துட்டோம்டா, நம்முடைய வேலையில கவனமீனமா இருந்துட்டோம்டா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிடும். ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்யறதா இருந்தாலும், நான் படிக்கிறதா இருந்தாலும், வேலை செய்யறதா இருந்தாலும், என்னுடைய வேலைகள் எல்லாம் கவனமா ஜாக்கிரதையா இருந்து செயல்பட உதவி செய்யும் என்று கேளுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோமா. எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற சின்னவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம். ஆண்டவரை, நிலத்தை பயிரிடுகிறவன் அதன் பலனை புசிப்பான் என்பதை போல வீணரை நாங்கள் பின்பற்றாமல் ஆண்டவர் எங்கள் வேலைகளிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும், பிரயாசப்பட உதவி செய்யும். ஆண்டவருடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து நடத்தும்படி, ஆசீர்வதிக்கும்படி அன்பு கரத்துக்குள்ள கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜாக்கிரதையா இருங்கள். உங்கள் வேலையா ஜாக்கிரதையா செய்யுங்கள். எதை செய்தாலும் அந்த உதாரத்துவமாய் செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.